கால் எடுக்கிறேன். விலங்குல எப்படி? நான் வீட்டுக்கு வந்ததோடே நான் அவளுக்கு கால் எடுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஆஹ், ஓ அது ஓகே. நீங்க அதுக்கு நீங்க முதலாவது நீங்க உங்க டைமை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். நைனுக்குன்னு சொல்லி அதுதான் நான் மெசேஜ் போட சொல்லேன். நைனுக்கு வேற கிளாஸஸ் இருக்கும். நீங்க அதுல நைனுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ண 7 மணி நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா அங்க அரேஞ்ச் பண்ணி தந்துடுவான். நைனுக்கு இருக்கிற ஆர்டர் கிளாஸை கொஞ்சம் மேலி ஆக்கி அப்படி மாத்தி ஒரு செட் பண்ணுவான். நானும் நீங்க தானே பேசி கொண்டிருக்கிறோம். ஓ. கிளாஸஸ் ஃபில் பண்றவருக்கு மெசேஜ் தெரியாவே. அப்போ அவருக்கு நீ வாட்ஸ்அப் ஓ. மெசேஜ் சரியா? ஓகே. அதுதான் சொன்னேன். ஆ. நாங்க ஓகே, நாங்க கால் பண்ணிக்கொள்ளும் பேசிக்கொள்வோம். ஆனா எங்களுக்கு மண்டே கிளாஸ் இயலாது. அந்த மண்டே கிளாஸ் தான் நாளைக்கு உங்களுக்கு போட்டிக்கிறோம். மண்டே எங்களுக்கு மீட்டிங் கொண்டிருக்கிறதால இந்த மண்டே கிளாஸ் நடக்காது. இப்போ உங்களுக்கு கிளாஸ் மிஸ் ஆகப்படாது அனியா. ஓ. அதனால தான் போட்டிக்கிறேன். இப்போ நீ வீட்டில் ரெக்கார்டை கேட்டு ஓதி பழகினீங்க அப்படியா? ஓ. சரி, போன கிளாஸ்ல வேலுன்னு இருந்தேன். புதிய பாடம் இது அப்படியா? ஓ. என்ன பேர் இதுல? இந்த அடையாளத்துல பேர் என்ன? கஸ்ரத்தீன். கஸ்ரத்தைன். விலையை பார்த்தீங்களா? கஸ்ரத்துன். அண்ணன் மாஷா அல்லா. இப்போ நுணுக்கமா கேட்கணுமா? ஆ. நாங்க காதால எந்த அளவு தூரம் ரொம்ப கவனமா கேட்கிறோமோ அப்படிதான் நீங்களோட சவுண்டு கிளியர் ஆகும். ஓ. ம், சரி ஓகே. கஷ்டத்து இப்போ எனக்கு பிஸ்மில்லா நாங்க ஓதி பழகின ஸ்டைல் இல்லை. ஒவ்வொன்றா ஓதும் பாப்போம். நி லி நிலி. நிலி. நீட்ட எல்லாரு. நி லி நிலி. அவ்வளோதான் மாஷா அல்லா. ரெண்டாவது. ஃபி நி ஃபினி. நம்பர் 3. கி சி கிசி. நம்பர் 4. பி நி பினி. குட். நம்பர் 5. லி ரி லிரி. பிஸ்மில்லா இது வந்து பாப்போம். மா இ இ என்ன ஓதுங்க உண்டா? இமி. கொஞ்சம் சவுண்ட் ஆகுதுன்னு கேட்கல. சவுண்ட் கேட்கல. இ மி இமி. வெரி குட். ரெண்டாவது. பி மி பிமி. ஓகே. மூணாவது. கி தி கிதி. வெரி குட். நாலாவது. ஜி நி ஜினி. வெரி குட். மாஷா அல்லா. ஆறாவது. அஞ்சாவது. நல்லா இ ரெடி ஆகிருங்க. ஆ. ரி இரி. அந்த ஹி என்று மெதுவா வருது. கட் பண்ணி அந்த நீட்டாம வருது. ரீ என்று போகுது. ஏனது? ஹி ரி ஹிரி. நீங்க இப்படி ஓதல இதுக்கு முழுக்க அப்படித்தானே? ஓ. அதுதானே. அந்த அப்படி போகக்கூடாதா? ஆ. சரி. ஓகே. இந்த பாடத்துக்கு வரும் இந்த புதிய பாடம். சுக்கூனை பத்தி கேள்விப்பட்டீங்களா? தெரியுமா சுக்கூன் என்னன்னு சொல்லி? ஓ. சுக்கூண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருது? சுக்கூண்டா என்ன ஒரு என்ன சொல்ற ஒரு பிரீஃபா சொல்லுங்க பாப்போம். சுக்கூண்டா என்னன்னு சொல்லி மைண்ட்ல என்ன 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 ஐடியா வருது சுக்கூண்டா? ஒரு வேர்டு நீட்டணும். வேர்ட நியூட்டன் ஐடியா வருதுன்னா ஓ. அதுக்கு இதுல முதலாவது நியூட்டன் அப்படியா? இல்ல. அப்ப சரி நியூட்டன் சொல்லி சுக்கூனை கண்ட ஐடியாவது நியூட்டனும். அப்ப நியூட்டனும் அப்படியா? சஸ்மா நீங்க தான் சொன்ன, நான் சொல்லல. சுக்கூனை கண்டா நீட்டணும் என்ற ஐடியா வருது. சாப்பாடை கண்டா சாப்பிடணும் என்ற ஐடியா வாரது போல சுக்கூனை கண்டா நீட்டணும். அப்ப பா அப்படி நீட்டுறது அப்படியா? இல்ல. சொல்லுங்க அப்ப. எனக்கு தெரியும். நீங்க சொல்லணும். சுக்கூனை உங்களுக்கு தெரியுமே. ஓ. அதுதானே சொல்லுங்க அப்ப. சுக்கூனை கண்டா என்ன ஐடியா, என்னத்துல ஓதணும், எப்படி ஓதணும் ஐடியா வருது. இப்ப ஃபத்ஹத்து நுஜத்தை கண்டா ப த என்று ஓதணும் ஐடியா வருது. கஸ்ரத்துன ஓ. கண்டா இ பி டி சி என்று ஓதணும் ஐடியா வருது. அப்படி என்றா சுக்கூனன் உங்களுக்கு ஆல்ரெடி சுக்கூன் தெரியும் என்று சொல்றீங்க. அப்படி என்றால் சுக்கூனை கண்டா எப்படி ஓதணும் ஐடியா வருது. தெரியாது. ஆ
விலங்குல. இந்த அடுத்த வேர்டு இந்த சுக்கூன் வச்சிக்கிற வேர்டை சொல்லக்கூடாது. அத அடுத்த வேர்டை ட்ராக் பண்ணணும். சுக்கூன் வச்சிக்கிற இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் நான் பாக்ஸ் அடிக்கிறேன், இதை வச்சு சொல்லுங்க பாப்போம். இதை வச்சு நீங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க? அடுத்த வேர்டுனா இது ஜாலா பாவா. ஜால் ஜால சொல்லப்படாது அப்படியா? இப்ப எதை ட்ராக் பண்ணணும்? இல்ல எதை ட்ராக் பண்ணணும்? ஜாலோட இந்த ஜால் ஜால் ஜால எப்படி ட்ராக் பண்ணணும்? ஜீ அப்படியா? இல்ல ஜாலோட பாவ வச்சு நாங்க ட்ராக் அதை பண்ணணும். எப்படி ட்ராக் பண்ற சொல்லுங்க பாப்போம். இந்த ட்ராக் பண்றது எப்படி? அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ட்ராக் பண்ற ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது? ஜிப் அப்ப ட்ராக்கிங் இல்லை எங்க? ஜிப் என்ன ட்ராக் இல்லையே, எங்க ட்ராக்? அது ட்ராக்னு சொல்ற அப்படியா? அதுக்கு பேர் சொல்ற இழுத்து ஓதுறேன்னு சொல்லி. ஜீப் ரீப் அப்படியா? ஓ ஆ சரி. ஓ சுக்கூன் என்று சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கூன் என்று சொன்னால் என்னென்று சொன்னா சுக்கூன் அப்படி என்றால் நல்லா யாது வச்சுக்கோங்க. அடுத்த எழுத்தோட அவர் சேருவார், தனக்கு முன்னால் இருக்கிற எழுத்தோட ஜாயின் பண்ணுவார். நீட்ட மாட்டார். நீட்டுறது பிள்ளை. ஓ சரியா? சுக்கூண்ட வேர்க் என்ன? தனக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்தோட அவரு அத நாங்க ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ண நான் செல்லவே இல்லையே. இப்ப நான் என்ன சொன்னேன்? சுக்கூன் வந்து அதுக்கு முன்னால் உள்ள எழுத்தோட ட்ராக் பண்ணணும் அப்படியே சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்ல இல்ல இந்த என்ன? செகண்ட் வேர்டையும் ஃபர்ஸ்ட் வேர்டையும் சேர்த்து வெரி சொல்லணும். குட். சேக்கோணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் செகண்ட் வேர்டுல எந்த லெட்டருக்கு சுக்கூன் வருதோ, எந்த லெட்டருக்கு சுக்கூன் வருதோ அதுக்கு முன்னுக்கிக்கிறது, அதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்தோட முன்னுக்கு அவரு சேரணும். அந்த சுக்கூன் சேரணும். ஓ அதான் தியரி, அதான் ரூல்ஸ். இப்ப பாருங்க, ஃபார் ஓ எக்ஸாம்பிள் இங்க பாக்கு சுக்கூன் வந்துக்குது. முன்னால் இருக்கிறது என்ன? ஜால் ஜால். அப்ப ஜாலோட கட்டாயம் பா சேர்ந்து தான் வரும், தனியா வராது. அப்ப எப்படி வரும்? ஜிபு. ஜிப்பு செகண்ட் ஒன் எப்படி வரும்? தீப்பு தீபு. இந்த தீபுன்னா நியூட்ரல், அந்த ட்ராக் பண்றது தல. தீப்பு இது எப்படி வரும்? சிலு சீலுகா. பாருங்க மேல வைக்கிறதுன்னு அடையாளம் பேர் என்ன இதுல? சுலு சு- மேல ஈக்கிற அடையாளத்துல சிம்பிள்ட நேம் என்ன? சஸ்மது காது. தொம்மத்துன் ஆ தொம் லம்மத்துன். தொம்மத்துன் லம்மத்துன். லம்மத்துன் வந்து எப்படி வரும்? ஊ சவுண்ட்ல விலங்கல்ல. ஊ சவுண்ட் ஊ சவுண்ட்ல. அப்ப சுலு அல்ல சுல். சுல் பால மட்டும்தான், பாக்கு சுக்கூன் வச்சா மட்டும்தான் அந்த இபு என்று வரும். அந்த கலக்குறை ஸ்டைல்ல வரும். வைப்ரேஷன் ஸ்டைல்ல வரும். அது பம்மிங் ஸ்டைல். இபு திபு என்று வரும். லாமுக்கு போக கூடாது அப்படி. லாம்ல எப்படி வரும் அப்ப? இந்த சுக்கூன் வச்சு ஓ, இல்ல இல்ல லாம்ல மூணாவது உச்சரிங்க எப்படி வரும்? மூணாவது பிராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். சுலு சொல்லுன்னா பேலையே நான் சொன்னேன் வைப்ரேஷன் இழு என்று வரா இல்ல அவை. பாக்கு மட்டும் தானே வரும். சொல். சுலு சொல்லு சுல் அல்ல சொல். அவ்வளவுதான். சுல் எப்படி வரணும்? சுல் சொல். அதுக்கு அங்கால போறது பிள்ளை. ஓ ஃபர்ஸ்ட்ல தீபு வாங்க. தீபு தீபு சொல். ஜிபு தீபு சுல் ஓகே. செகண்ட் லைன். இபு ரெண்டாவது லைன் பிள்ளை. இபு இல்லையே. பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் மாறப்படாது. அந்த ஏண்டு வர்றது ஏண்டு வாரத்துக்கு இந்த ஏண்டு வரத்துக்கு அந்த ஏழை பேர் சேர்க்கலவா? சேர்க்க தான் வேணும். தானே சேர்க்கணும். அபு அவ்வளவுதான். அபு எஸ் அபு. அலிஃபோட சேர்க்கிறீங்க, ஃபத்ஹத்துனோட சேர்க்கிறீங்க. உபுன்னு சேர்க்கலாது, ஓ இபுன்னு சேர்க்கப்படாது. அது ஃபத்ஹத்துனி வந்து இது. ஓ
எஸ். அப்ப அபு. நம்பர் 2 அபு. திபு. பாத்தீங்களா? தீபுண்டா பெலே. ஏன் பெலே தீபுண்டா சொல்லுங்க பாபு. இப்படி கீழே கஸ்ரத்து வந்தா தான் தீபு. தபு. தபு. விளங்குதா ஓ. பிரச்சனை? ஆ ஃபத்த ஃபத்தத்துன் வந்து. ஆ அடுத்தது நெக்ஸ்ட். தபு. தபு சரி. அடுத்தது சுல். பாத்தீங்க. சுல்லா இல்லாமா இது? என்ன ஷஸ்மா இப்ப அலிஃப் பா தெரிய மாட்டேங்கிற. அலிஃப். அலிஃப் அப்ப அலிஃப். எப்படி வரும்? சு. சுஉ. அலிஃபுக்கு சுக்குன் வச்சா சு. சுஉ. இப்படி சுக்குன் பாடம் இதுக்கு முன்னாடி எங்கேயும் மோதி இல்லையா? ஓதிக்கிறப்போ அது கொஞ்சம் விட்டுட்டேன். ஐத்தானே கொஞ்சம் மறந்துட்டேன்னா விளங்குற. நீங்க மறந்துட்டிருக்கிறீங்க விட்டுக்கிறீங்க விளங்கு. ஓகே அது நெக்ஸ்ட் தேர்ட் லைன். தேர்ட் லைன். சி. ஆ ஜ. ஜ ஜ ஜ ஜயர். ஜயா இல்ல ஜை. ஜை. இங்க பாருங்க. மிச்ச சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா ப அப்படித்தானே இது. பத்தாசன் வச்சா ப. இதுக்கு சுக்குன் வச்சா இப்பண்டு போகுது சவுண்ட். தமிழ்ல சொன்னேன்னு சொன்னா உதாரணத்துக்கு பானா எழுதிட்டு அடுத்த பானா போட்டு டொட்டை வச்சா சரி இப். தமிழுக்கும் அரபுக்கும் லிங்க் இருக்குது. தமிழ் தெரியுமா லாங்குவேஜ்? ஓ. தமிழ் பாடம் படிக்கிறதானே? ஓ. சரி இப்ப யானாக்கு எழுதுன யானா இது சரிதானே? யானா தெரியுமா? ஓ. தெரியும். அந்த யானைக்கு ரொட் வச்சா எப்படி வரும்? ஏய் அதான் இது. இ. ஆனா இது இந்த இது இதுட டொட் வச்சா வர்றது இந்தாக்கி இந்தாக்கி அ என்ன விஷயம்? ஓ. லாம் நீங்க இருக்கிற லானா இந்தாக்கி இல்ல. அந்த லானா டொட் வச்சா எப்படி வரும்? இல் வந்துட்டா இல். ஓ. சரி இப்ப எனக்கு கடைசி சரியா சொல்லுங்க பாப்போம். நி. இ. ஆ ஆ ஆ ஆ. யோசிக்கணும் யோசிக்கணும் சத்தம் போட்டு கஷ்டப்படாது. டக்குன்னு யோசிக்கணும் டக்குன்னு மைண்டு படணும். ஆ முதல்ல அது என்ன எழுத்து என்ன சொற்க எழுத்துக்களுக்கு லெட்டர்ஸ் என்ன இது? இந்த பானாவும் ஆனாவா? இது என்னென்ன லெட்டர்ஸ் இது? அரபிக் லெட்டர்ஸ் என்ன இது? ஆ ஆனா இல்ல. நூனும் நூனும் யாவும். யாவும். வெரி குட். அப்ப எப்படி வரும்? நை. நை. மாஷா அல்லாஹ். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி நான் இப்ப ஷஸ்மாக்கு ஒர்க் தர போறேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. ரெடி ஆகணும் ரெக்கார்டிங் கேட்கணும். இந்த பாடம் எல்லாத்தையும் எந்த ஒரு பிழையும் இல்லாம இன்னைக்கு முன்னுக்கு சொன்னீங்களே பாடம் ரெடி ஆயிட்டு வந்து ஓ. அதே போல ரெடி ஆயிட்டு வந்து பசங்க சொல்லணும். திபு திபு சொல் அபு தபு சோ ஜை நை பாஸ்டா முடிச்சிடணும். சட்டாசன பிதிடணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமே இப்ப ஓ. ரெடி ஆகணும். ரெண்டாவது இந்த பாடத்தை கவனமா ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். எல்லாமே பாட பாடம். அப்ப பாக்கு எல்லாத்துக்குமே இபு இபு இபுன்னு வரணும். ஃபாஸ்டா வரணும். ரெடி ஆகல. ஓ. சரியா? இதோட இன்னும் ஒரு பாடம் இது தேக்கி இத்துன்னு வரப்படாது. சரியா? தித் ஹத் மத் பத் ஓ. ஈத் சித் சித் பத் பத் என்ன பத்துன்னு வரப்படாது. பிள்ளை அது டிஃபரெண்ட் விளங்குதா? ஓ. எஸ் பால வந்து இபு மபு சபு தபு இபு இபுன்னு வரும். என்ன ரெடி ஆகுவீங்க? ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துனையும் இல்ல முன்னால இருக்கிற பாக்கு முன்னாடி இருக்கிற லெட்டரையும் கவனமா பார்த்து ரெடி ஆகுவீங்க இன்ஷா அல்லாஹ். இதுல சின்னத்தே அதுக்கு முன்னால இருக்கிற எழுத்தை பார்த்து ப்ரிப்பேர் ஆகணும். ரெக்கார்டை வச்சு தான் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொண்டு ஓ. அதை மட்டும் கேட்டு பார்த்து ரெடி ஆயிட்டு வரப்படாது. அதை மாடமாகினா பிழைய மாட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாம எப்படி ஓதுன்னு சொல்லி ஓ. அன்னைக்கு ரெக்கார்டை கேட்டு நீங்க ஓதுனத்தை பழகினது போறா நீங்க பழகணுமா? அப்ப இன்ஷா அல்லாஹ் ஓ. நாளைக்கு நான் இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு பின்னால நான் கிளாஸை போடுமா இந்த பாடத்தை அதுக்கு முன்னாடி ரெடி ஆகும். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்படி இன்றைக்கு அந்தியா கொள்ள நைட்டுக்கு ஆகல எப்படியும் இந்த வீடியோ அப்டேட் ஆகிடும் நைட்டுக்கு உள்ள எப்படியும். அப்போ உங்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சுபூதல் விட்டு சரி நீங்க கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் சரியா? ஓ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா. ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக்.